கரூர் சம்பவத்துல இந்த 2 திராவிட கட்சிகளும் சரியான அரசியல பண்ணியிருந்தாங்கன்னா, நடிகர் விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது. தாவேகாங்கிற கட்சி நிச்சயமே காணாம போயிருக்கும். எப்படின்னு கேட்கிறீங்களா? ஒருவேளை நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் இடத்துல ஐயா கருணாநிதியும், எடப்பாடி இடத்துல அம்மையார் ஜெயலலிதாவும் இருந்திருந்தாங்கன்னா, இந்த நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கரூருக்கு போறாரு. மக்கள சந்திக்க சரியான நேரத்துக்கு போகாம பல உயிர் போது. அந்த சம்பவத்த இந்த 2 திராவிட கட்சி தலைவர்கள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க? அம்மையார் ஜெயலலிதாவும், ஐயா கருணாநிதியும் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நிச்சயமா விஜய்ங்கிற அரசியல அவங்க 2 பேரும் காலி பண்ணியிருப்பாங்க. விஜய்க்கு அரசியல்ல எதிர்காலமே இல்லாம பண்ணியிருப்பாங்க. அவர கைது பண்ணியிருப்பாங்க. புடிச்சு சிறையில வச்சிருப்பாங்க. எஃப்ஐஆர்ல விஜயோட பேர் சேர்த்திருப்பாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, இந்த சினிமாக்காரங்களுக்கு பயந்து நடுங்கின தலைவர்கள் கருணாநிதியும், ஜெயலலிதாவும் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. விஜயகாந்த் எப்பேற்பட்ட வீரமான ஒரு கம்பீரமான தலைவர். சினிமாலும் சரி, நிஜ வாழ்க்கையிலும் சரி. அவரையே போட்டு எந்த அளவுக்கு அடி அடின்னு அடிச்சாங்க இந்த 2 அரசியல் கட்சி தலைவர்களும். ஸ்டாலின் எங்க விஜய் பேர் சொன்னா நமக்கு ஓட்டு விழாதுன்னு சொல்லி பயந்தாரு ஸ்டாலின். எடப்பாடி முட்டு கொடுத்தாரு. கரூர் விஷயத்துல திமுக தான் காரணம்னு சொல்லி எடப்பாடி முட்டு கொடுத்தாரு விஜய்க்கு. எங்க விஜய் நம்ம கூட கூட்டணி வச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி காத்துக்கிட்டு இருந்தாரு. எடப்பாடி கனவும் பலிக்கல, ஐயா ஸ்டாலின் கனவும் பலிக்கல. அதுல முக்கியமான விஷயம், எடப்பாடி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாரு. அந்த சப்போர்ட்டுக்கு கூட ஒரு நன்றியை தெரிவிக்காத தலைவர் தான் இன்றைய முதல்வர். இவங்க 2 பேரும் சரியான அரசியல் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு தாவேகா கட்சி எப்படி கரூர் விட்டு அந்த கூட்டம் எல்லாம் ஓடி போச்சோ, அதே போல வந்த வேகத்துல கட்சியை கழிச்சிட்டு ஓடி இருப்பாங்க சினிமா துறைக்கு. இன்னைக்கு தாவேகாங்கிற ஒரு தற்குறி கூட்டமே இருந்திருக்காது. ரீல்ஸ் மாடலா இருந்திருக்காது.